கூறி வளர்க்கப்படும் குழந்தை வெறுக்க கற்றுக்கொள்கிறது. உங்கள் குழந்தைகளுக்கு குறைகளை மட்டுமே சொல்லி சொல்லி குறைகளை மட்டுமே சுட்டி காட்டி வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாக ஆசிரியர்களாக நாம் இருப்போமே, ஆனால் அந்த குழந்தை எதிர்காலத்தில் வெறுப்பை மட்டுமே தன்னகம் கொண்டிருக்கக்கூடிய குழந்தையாக மாறுகின்றார். இப்போ ஒரு கணவன் நம்ம வீட்டுல போறோம், சமைக்கிறாங்க, வீட்டுல மனைவி சமைக்கிறாங்க, சாப்பாடு வருது டேபிளுக்கு, டைனிங் டேபிளுக்கு. ஒரு நல்ல கணவனுக்கு அழகு சாப்பாடு சுமாரா இருந்தாலும் சூப்பரா இருக்குன்னு சொல்றதுதான் நல்ல கணவனுக்கு அழகு. அப்படி சொன்னாதான் மெனுல எந்த சேஞ்சஸுமே இல்லாம அடுத்தடுத்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா குறைகளை சொல்லி ஆரம்பிச்சோம்னா மெனுல ஓனா குறைஞ்சிட்டு போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு பழைய சோறு தான் வரும். ஏன் சொல்ற அப்படின்னா, பெரியவர்களாகிய நாமளே குறைகள், ஒரு கணவன் மனைவிட்ட குறையை சொல்ற போது ஒரு மனைவி ஏற்றுக்கொள்ள முடியாத மனப்பக்குவம் இருக்கின்ற பொழுது குழந்தைகளிடத்துல குறைகளை மட்டுமே சொல்லி வளர்த்தால் அந்த குழந்தைகள் எப்படி அதை ஏற்றுக்கொள்வார்கள்? குறைகளை சொல்வது தவறில்ல, குறைகளை மட்டுமே சொல்வதுதான் தவறு. குறை கூறி வளர்க்கப்படும் குழந்தை வெறுக்க கற்றுக்கொள்கிறது. சிந்தித்து பாருங்கள், உங்கள் குழந்தைகளை குறைகளை காட்டி மட்டுமே வளர்க்காதீர்கள்.